ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1 ஹிஸ்ட்ரி யூனிட் 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 8 வரும். இது முன்னாடி கொஞ்சம் கதையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதில் எதுவும் கொஸ்டின் பார்ட் கிடையாது. நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோபிய நாகரிகம் எப்போ ஆச்சுன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். இது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுனா மெசபடோமியா நாகரிகம் ஈராக்கில் இருக்குது. 6600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்தியாவில் இது மிக தொன்மையான நாகரிகம்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ. இதாவது தொன்மையான நகரங்கள். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோங்கிறது இந்தியாவில் மிக தொன்மையான நகரங்கள். அப்போது தமிழ்நாட்டில் இது மிக தொன்மையான நகரம்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம், மதுரை, பூம்புகார். இது வந்து தமிழ்நாட்டில் மிக தொன்மையான நகரங்கள். அது நாகரிகம் ஃபஸ்ட்டு பார்த்தது. அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள நகரங்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டில் இருக்கிற நகரங்கள் முக்கியமான தொன்மையான பழமையான அர்த்தம். நகரங்கள் எதுனா மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார். இது தொன்மையான நகரங்கள். இதற்கான சான்றுகள் எங்கெங்கே இருக்குன்னா சான்றுகள்லாம் எங்கே வரும்? கல்வெட்டு வரும், இலக்கியங்கள் வரும், அதுக்கடுத்து வெளிநாட்டு குறிப்பு வரும், செப்பேடு இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது தமிழ் இலக்கியங்கள் இருக்குது, அயல்நாட்டு பயனோட குறிப்புகள் இருக்குது, தொல்லியல் கண்டுபிடிப்பு அதிலிருந்து இதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த டிராயிங் பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமானது. கடற்கரையில் இருக்கிறதுனா மாமல்லபுரம், அதான் மகாபலிபுரம். அதாவது அரிக்கமேடுங்கிறது பாண்டிச்சேரி இருக்குது. இது பூம்புகார் வந்து புகார் துறைமுகம் சொல்லிட்டு மயிலாடுதுறையில் வரும். அதுக்கடுத்து இருக்குது தொண்டி, அழகன்குளம். இது சவுத்தில் வருது, அந்த தூத்துக்குடி அந்த ஏரியாவில் வரும். கடைசியாக இருக்கிறது காயல் கொர்க்கை. இதில் வந்து முக்கியமான துறைமுகங்கள். அடுத்து என்ன ஊர் வரும்னா இதில் இந்த கீழடி வரும், மதுரை பக்கத்தில் கீழடி. வேறு ஊர் மதுரை தெரியும், காஞ்சிபுரம் இங்கே மேலே வரும், காஞ்சிபுரம். புகாருங்கிறது இந்த பூம்புகார் தான் புகார்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 நகரங்களை பற்றி பார்க்க போகிறோம். மதுரை, பூம்புகார், காஞ்சிபுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பூம்புகார் அப்படின்ற ஞாபகம் வந்தாவே எது வரும்னா கண்ணகி, கோவலன். இதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஏன்னா இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர்கள் இந்த பூம்புகார்லேருந்து தான் மதுரைக்கு போயிருப்பாங்க. கோவலன் கண்ணகி கண்ணன் மனைவியாக இருப்பாங்க. கோவலன் வந்து மாதவி ஒரு பெண்ணோட இது கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது மணிமேகலை. அதுக்கடுத்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் வந்து மாதவியையும் குழந்தையும் விட்டுட்டு திரும்ப கண்ணகிட்டு வந்துடுவார். கண்ணகி வந்தப்போ அவர் திருந்ததுனால கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு தனியாக ஏதோ தொழில் செஞ்சு பொழைச்சலான்னு கிளம்பி போவாங்க. ஸோ பண்டைய தமிழகத்தில் இந்த பூம்புகார்னாவே ஞாபகம் வந்து காப்பிய மாந்தர்களான கோவலன் கண்ணகி ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூம்புகாருங்கிறது ஒரு ஃபேமஸான போர்ட், துறைமுகம். ஸோ வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு. துறைமுகத்துக்கு மிக சிறப்பான ஒன்று என்னென்னா இந்த மக்களவை கடையில் இருந்ததுனால ஈஸியாக ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல இந்த ஆசிய நாடுகளுக்காக ஈஸியாக வணிகம் பண்ண முடிஞ்சிச்சு. காவிரி ஆறு கடலோடு கலக்கிற இடங்கன்னா மயிலாடுதுறையில் கலக்கும், நிறைய இடத்துல கலக்கும். அந்த மயிலாடுதுறையில் கலக்கிற இடத்துல தான் வந்து இந்த பூம்புகார் துறைமுகம் இருக்குது. அது துறைமுகத்தை பற்றி சொல்ல பார்க்கணும்னா பூம்புகார் துறைமுகம். இது பூம்புகார் அப்படின்னாலும் புகார்னாலும் காவிரி பூம்பட்டினம் மூணுமே ஒன்று தான். ஸோ இந்த பூம்புகார் வேறு எப்படி சொல்லணும்னா புகார் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படுது. சங்ககால சோழ அரசர்களின் துறைமுகம் இந்த பூம்புகார். ஞாபகம் வச்சுங்க, சோழர்களோட துறைமுகம் பூம்புகார். ஏன்னா துறைமுகமாக இருக்கும். அதுக்கடுத்து சங்க காலத்து சோழர்கள் உறையூர தலைநகர் வச்சு ஆட்சி செஞ்சிருப்பார். கரிகால சோழன்னா உறையூர தலைநகர் வச்சு தான் ஆட்சி செஞ்சிருப்பார். பட் துறைமுகம் எதுனா பூம்புகார் தான். இந்த பூம்புகார் துறைமுகம் சீரும் சிறப்பாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை அதுக்கடுத்து இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மணிமேகலை கூறுது. ஸோ இந்த பூம்புகார் பற்றி 3 இலக்கிய நூல் வரும். ஒன்று பட்டினப்பாலை, இன்னொன்று சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த 3 வந்து அந்த பூம்புகாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இதில் குறிப்பாக சிலப்பதிகாரம் தான் பூம்புகார் சிறப்பை பற்றி சொல்லுது. நல்லா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் சிறப்பை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். அங்கே பட்டினப்பாலை போட்டக்கூடாது. பூம்புகார் சிறப்பை பற்றி கூறும் நூல் அது சிலப்பதிகாரம். சிலப்பதிகார நாயகி கண்ணகி, அவரோட அப்பா பேர் அப்போ வந்து மாநாய்க்கன் அப்படிம்பாங்க.
மாநாயகன்னா பெருங்கடல் வணிகன். இன்னொருத்தர் ஹீரோ யார்? கோவலன். கோவலனோட அப்பா வந்து மாசத்துவான் அப்படின்னா பெருவணிகன். ஈஸி ஞாபகம் வச்சுங்க. கண்ணகியோட அப்பா மாநாயக்கன், அதுக்கடுத்து கோவலனோட அப்பா மாசத்துவன். கண்ணகினா ஞாபகம் வச்சுங்க, கடல். கண்ணகி அப்புறம் கடல். மாநாயகன்னா கடல் கடந்து, அப்போ வந்து பெருங்கடல் வணிகன் மாநாயகன். இப்போ நாயை தண்ணியில் போட்டு நீச்சல் அடிச்சுட்டு வந்துடும். ஸோ அதுதான் கண்ணகி. அப்போ வந்து மாநாயகன் பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. கோவலன் தந்தை வந்து மாசத்துவன். இந்த சாத்துன்னு தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். வணிக சாத்து அப்படிம்பாங்க. சாத்துனா ஒரு இடத்துலேருந்து பொருளை எடுத்துகிட்டு போய் இன்னொரு விற்பனை செய்கிறது, வண்டி கட்டிட்டு விற்பனை செய்கிறது. ஸோ சாத்துனாவே வணிகன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இங்கே வந்து கடல் கிடையாது. ஸோ நாய்னா கடல், கண்ணகி கடல் நாய் ஞாபகம் வரும். இன்னொன்று வந்து கோவலனுக்கு வந்து சாத்துனா வணிகன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கண்ணகியோட அப்பா வந்து மாநாயகன் பெருங்கடல் வணிகன், கோவலனோட அப்பா மாசத்துவன் பெருவணிகன். ஸோ இதில் வந்து அந்த பெருவணிகன் வந்திருக்காங்க, பெருங்கடல் வணிகர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது இந்த பூம்புகார் ஏரியாவில். வந்து கிரேக்கம், ரோம் இது போன்ற நாடுகள்லேருந்தும் நிறையா வணிகர்கள் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பல மொழிகளை பேசியிருக்காங்க. ஸோ வந்தவங்க வந்து கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த பொருள் ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததுனால சில நாட்கள் இங்கே தங்கியிருப்பாங்க. அதனால் அவங்க மக்களோட பேச வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ தமிழ் மொழி அவங்க கற்றுக்கிட்டாங்க, அவங்க மொழியை தமிழ் மக்கள் கற்றுக்கிட்டாங்க. மொழி மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்ச்சர், இவங்களோட பண்பாடெல்லாம் அவங்க கற்றுருப்பாங்க, அவங்களோட பண்பாடு கற்றுன்னு இருப்பாங்க. இதனால் இலக்கியம் சிந்தனை பரிமாற்றம் நடந்துச்சு இந்த வெளிநாட்டவர்களுக்கும் தமிழர்களுக்கும். இந்த பூம்புகார் நகரத்தில் வணிகர்கள் நேர்மைக்கு நாணயத்திற்கும் முக்கியமான பெயர் பெற்றவங்க. மிக சரியான விலைக்கு பொருள் கொடுப்பாங்க. கூடுதலான விலைக்கு பொருள் வைக்கிற தவறுன்னு பட்டினப்பாளையில் கூறியிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமானது. கூடுதல் விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கூறிய நூல் எது? பட்டினப்பாலை. ஏற்கனவே பார்த்துருப்போம், சிலப்பதிகாரம் பார்த்துருப்போம். சிலப்பதிகாரம்னா பூம்புகார் சிறப்பை பற்றி கூறுறது சிலப்பதிகாரம். இந்த இடத்துல அது இங்கே வந்து பட்டினப்பாலை, சரியான விலைக்கு பட்டினப்பாலை சொல்லியிருப்பாங்க. ஸோ பட்டினப்பாலை ஆசிரியர்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் வந்து பொது ஆண்டு முன், அதாவது கிமுன்னு சொல்கிறது 2ஆம் நூற்றாண்டில் சேர்ந்தவர். ஸோ இதுலேருந்து தெரியுது அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ எவ்வளோ பழமையான நகரம் அப்படின்னு இதில் தெரிஞ்சிருது பூம்புகாருங்கிறது. கடல் வழியாக குதிரை இறக்குமதி செஞ்சாங்க. கடல் வழியாக குதிரை வரும் இறக்குமதி செய்யப்பட்டது. கருமிளகு வந்து தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது. வடமலையிலேருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு மெருகேற்றப்பட்டு அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதெல்லாமே இந்த ட்ரேடில் பார்த்துக்கணும். கொஷின் கேட்பாங்க. கடல் வழியாக வந்தது குதிரை, தரை வழியாக வந்தது கருமிளகு, வடமலையிலேருந்து வந்தது தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம் ஞாபகம் வச்சுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்தது சந்தனம். தென்கடல் முத்து, கிழக்கிலேருந்து கிழக்கில் கீழேன்னு சொல்லுவாங்க, கீழக்கடல் கீழ்ப்பகுதி எல்லாமே ஒன்று தான். கிழக்கிலேருந்து பவளம், ஈழத்திலேருந்து உணவுப் பொருட்கள். ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைனா தெரிஞ்சுன்னா நம்ம சந்தனம் ஞாபகம் வச்சுக்கலாம். தென்கடல் அப்படின்றது. தெற்குன்னு ஞாபகம் வச்சுங்க. தெற்குக்கு 3 எழுத்து. ஸோ முத்து 3 எழுத்து. கிழக்கு 4 எழுத்து. கிழக்குலேருந்து பவளம் வந்துச்சு, பவளத்துக்கு 4 எழுத்து. ஸோ தெற்குலேருந்து முத்து வந்தது, கிழக்கு 4 எழுத்து, பவளம் 4 எழுத்து. நடுவில் இருக்கிறது ஈழம். ஈழங்கிறது ஸ்ரீலங்கா தான் ஈழம்னு சொல்கிறது. அங்கே வந்து உணவுப் பொருட்கள் வந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள் சாப்பாட்டுக்கு பட்டி கிடப்பாங்களே, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அங்கே ஏற்கனவே இப்போ நிறைய இருந்திருக்கு. அங்கே இறக்குமதி செய்யப்பட்டது. ஈழத்திலேருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஆகின. ஸோ தெருக்கள் நேராக கட்டப்பட்டிருப்பாங்க, சீரான இருந்திருக்கும். அது கப்பல் கட்டுத்தலம், செப்பல் என்னும் தலம், அதுவும் பூம்புகாரில் இருந்திருக்கு. இது பூம்புகார் நகர வாழ்வை, பூம்புகார் நகரம் மக்களோட வாழ்க்கையை பற்றி பார்க்கணுன்னா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தை படித்தாலும் பட்டினப்பாலை இது படித்தாலும் போதும், மொத்தம் தெரிஞ்சிடும். ஸோ பூம்புகார் நகர மக்களின் வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். பொது ஆண்டு 200, அதாவது கிபி 200 வரை, கிபி 200 2ஆம் நூற்றாண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகள் பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். அடுத்து பார்க்க போகிற சிட்டி வந்து மதுரை. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லப்படுது இது. பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து சங்க காலம்னா கிமு 3லேருந்து கிபி 3 வரலும்
பாண்டியர் சோழர்கள் இருந்தாங்க. சோழர்களை வீழ்த்திட்டு திரும்ப களப்பிரர்கள் ஆட்சி செய்வாங்க. 2.5 நூற்றாண்டு அவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்க. களப்பிரர்களை வீழ்த்திட்டு அகைன் சோழர்கள் வந்திருப்பாங்க. அதான் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள் வந்திருப்பாங்க. பாண்டியர்களோட அதுக்கடுத்து விஜயநகர பேரரசு வரும். அதாவது இந்த நாயக்கர்கள் ஆட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஆர்டர். நாயக்கர் ஆட்சி, அதுக்கடுத்து பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க நாயக்கர்களுக்கு அப்புறம். இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு. ஸோ இது நிறையா கலப்பு இருந்திருக்கும். பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. வணிகம் செலுத்தி வங்கியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான சான்றுகள்னா மதுரைக்கு அருகே கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வில் கிடச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கீழடிங்கிறது மதுரைக்கு அருகில் இருக்குது. பட் மாவட்டம் பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டம் வரும். இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் வரும். அடுத்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. இந்த கடை சங்கம் வந்து முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம்ன்றது 1 2 3 மொத்தம் 3 சங்கம் நடத்திருப்பாங்க. முதல் சங்கம், அதுக்கு இடைச்சங்கம் 2வது சங்கம், 3வது சங்கம் வந்து கடை சங்கம், கடைசி, அது கடை சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செஞ்ச புலவர்கள் வந்து 49 பேர் இருந்திருக்காங்க. கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் வரும். இன்னொரு ட்ரேடு ஏற்கனவே பார்த்தது மதுரையில், சாரி இங்கே பார்த்துருப்போம், புகாரில் பார்த்துருப்போம். இங்கே பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து மதுரை. இது கிழக்கு கடற்கரை தான். பட் எங்கே இருக்குன்னா தொண்டியிலேருந்து அகில் மற்றும் சந்தனம் மதுரைக்கு வந்திருக்கு. மதுரைக்கு கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை ஒவ்வொரு இனங்கள் இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சாங்க. ஸோ இறக்குமதி செஞ்சோன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துல ஏற்றுமதி நம்பால் பண்ணி விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஓரிங்கிறது இங்கே இருக்குன்னா பாண்டித்துறைமான கொற்கைக்கு அருகில் இருக்குது. இது ஒரு முக்கியமானது. தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் மற்றும் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை ஒவ்வொரு நிமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. அப்புறம் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்க தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சு இதுலேருந்து மதுரைங்கிறது எவ்வளோ பழமையான நகரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் ரோமானியத்துலேருந்து நாணயங்கள் உற்பத்தி பண்ணுற நாணயங்கள் வந்து மதுரையிலேயே செஞ்சுருக்காங்க. அப்படின்னா மதுரையோட நம்பிக்கை நேர்மையாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பின்னாடி வரலாம், அந்த கண்டினியூஷன் இருக்குது. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது மதுரையின் புகழுக்கு ஒரு சான்றாகும். இது வந்து மதுரையோட புகழ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். மதுரையில் 2 வகையான அங்காடிகள் இருந்திருக்கு. என்னென்னா ஒன்று நாலங்காடி, இன்னொன்று வந்து அல்லங்காடி அப்படிங்கிறது. நாலுனா டே ஞாபகம் வச்சுங்க. டேனா இப்போ பகல். அதான் வந்து நாலங்காடிங்கிறது பகல் பொழுதில் இருக்க அங்காடி. அல்லங்காடிங்கிறது இரவு நேரத்து அங்காடி. இந்த இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் மதுரையில் வந்து வணிகம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இரவு நேரத்துலேயும் பெண்கள் எந்த பயமின்றி அல்லங்காடியில் வந்து பொருள் வாங்கி போயிருக்காங்க. இதில் வந்து பாதுகாப்பான நகர் அப்படின்னு தெரியுது. ஸோ மதுரையில் இருந்து 2 வகையான இந்த வகையான அங்காடி என்னென்னா நாலங்காடி, அல்லங்காடி. இரவு பகல் வர்த்தகம் நடந்துட்டு இருந்ததுனால மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்துடுவோம். இந்த வெளிநாட்டு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் என்ன சொல்லியிருப்பார், அவர் குறிப்பில் வந்து மதுரை பற்றி சொல்லியிருப்பார். வேறு என்ன குறிப்புகள் இருக்குன்னா, மௌரிய அரசர் சந்திரகுப்தர் அவரோட அமைச்சரான சாணக்கியர் வந்து மதுரையை பற்றி அவர் அர்த்தசாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சாணக்கியர் வேறு பேர் வந்து கௌடில்யர், இன்னொரு பேர் வந்து விஷ்ணுகுப்தர்னு வரும். ஸோ பார்த்துங்க, இந்த வெளிநாட்டு சான்றுகள் என்னென்னா, ஒன்று வந்து மெகஸ்தனிஸ், கிரேக்க மெகஸ்தனிஸ், இன்னொன்று வந்து மௌரிய அரசரான சந்திரகுப்தனோட அமைச்சர் சாணக்கியரோட அர்த்தசாஸ்திரம். இது ரெண்டுலேயுமே மதுரையை பற்றியான குறிப்புகள் இருக்குது. இந்த மதுரை சுற்றி இருக்க அகலியில் ஒரு யானை இறங்கி போகிற அளவுக்கு சுரங்கப்பாதை இருந்திருக்கும். அந்தளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்திருக்கா. இது பண்டைய காலத்தில் மதுரையின் சிறப்புகள். அடுத்து பார்க்க போகிற நகரம் காஞ்சி. கல்வி கற்பதற்கான இடத்த பள்ளின்னு சொல்கிறோம். அந்த பள்ளி காஞ்சிபுரத்தில் தான் முதலாக அதிகமாக இருந்துச்சு. சமணர்கள் அமைத்த பள்ளிகள் வந்து சமண மாணவர்களும் புத்த விகாரங்கள் ஆனால் புத்த மாணவர்களும் பயின்றார்கள். சமணர்கள் அமைத்த பள்ளியில் சமணர்கள், புத்த விகாரங்கிறது புத்த மாணவர்களுக்காக கொல்லப்பட்ட ஒரு பள்ளி. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தார். ஏற்கனவே பார்த்துருப்போம். யுவான் சுவாங் வந்து
உலகத்துலேயும் முதல்ல உருவாக்கின யூனிவர்சிட்டியான நாலந்தாவில் இருந்து ஹையர் எஜுகேஷனுக்காக காஞ்சிபுரத்தை வந்திருப்பார். இது வந்து காஞ்சிபுரத்தில் சிறப்பு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. புகார் அப்படின்னா பொதுவாக துறைமுகத்தை தான் புகார்னு சொல்லுவோம். அது பூம்புகார் மட்டும் இல்லாமல் எல்லா துறைமுகமே புகார் தான் பொதுவான பெயர். ஸோ துறைமுகங்கிறது புகாருங்கிறது துறைமுக நகரம், மதுரைங்கிறது இரவு பகல் 2 அங்காடி இருக்குல்ல தூங்க நகரம். மதுரைங்கிறது வணிக நகரம், காஞ்சிங்கிறது கல்வி நகரம். ஏன்னா இது வந்து கல்வி புக்கு வந்து கொடுக்கப்படுறது அந்த நகரத்தில். ஸோ புகார் துறைமுகம், மதுரை வணிகம், காஞ்சி வந்து கல்விக்கு ஃபேமஸ். நகரங்களில் சேர்ந்தது காஞ்சின்னு கவிஞர் காளிதாசர் சொல்லியிருப்பார். நகரங்களில் சேர்ந்தது காஞ்சி சொன்னது கவிஞர் காளிதாசர். இல்லை காக்கானே வரும். கல்வியில் கரையில்லாத காஞ்சி சொன்னவர் நான்மார்கள் ஒருத்தரான திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். காஞ்சி எப்போதும் சொல்லியிருப்பார். ஸோ ரெண்டுமே முக்கியமானது. நகரங்களில் சிறந்ததுன்னு சொன்னது யாருன்னா காஞ்சி. ஸோ காஞ்சி வந்து யார் சொன்னதுன்னா கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அதை சொன்னது வந்து நான்மார்கள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி பற்றி சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் அந்த வெளிநாட்டு பயணி ஒருத்தர் இருப்பார்ல யுவான் சுவாங், அவர் என்ன சொல்லியிருப்பார்னா புத்த கயா வந்து அந்த புத்தர் போதனை செஞ்ச இடம் புத்தருக்கு அங்கே. அப்புறம் சாஞ்சி இது போன்ற 7 இந்திய புனித தலங்கள் காஞ்சியும் ஒன்று. அந்த 7 புனித தலங்கள் இருக்கும் அந்த பௌத்த மதத்திற்கு. அதாவது புத்த கயா, சாஞ்சி, இதேமாதிரி 7 புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்றுன்ட்டு சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் சொல்லியிருப்பார். அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தொண்டை நாடு வந்து பல்லவர்கள் நாடு. இந்த இடம் வந்து தொண்டை நாடுன்னு சொல்கிறது. அது காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் சுற்றியுள்ள பகுதிகள். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சிபுரம். அது காஞ்சி ஆகும். இங்கே வந்து தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தனர். இது செய்யும்போது காஞ்சியோட கல்வி சிறப்பு அறியலாம். காஞ்சி கோயில்கள் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கைலாசநாதர் கோயில் புகழ் பெற்றது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் பார்த்துருப்பா. ராஜசிம்மன் யாருன்னா நரசிம்மவர்மன் 2. அதான் ராஜசிம்மன். அதான் காஞ்சி கைலாசநாதர் கட்டியிருப்பார். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவர் கோயில்கள் கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்று. இந்த மணிமேகலை யாருன்னா கண்ணகி கோவலன் மாதவி. இந்த கோவலன் மாதவிக்கு பிறந்த பெண்ணு தான் வந்து மணிமேகலை. இவங்க வந்து பௌத்த துறவியாக ஆகியிருப்பாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து இறுதி நாட்கள் கழிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து காஞ்சிபுரத்தில் ஃபேமஸ். காஞ்சிபுரத்துக்கு என்னோட சிறப்பு தெரியுது. ஏன்னா அப்போ வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கலாம். ஏன்னா நிறைய ஏரிகள் வெட்டியிருப்பாங்க. அதிகப்படியான ஏரிகள், கால்வாய்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால தான் இது வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை, அதேமாதிரி காஞ்சிபுரம் சுற்றியுள்ள ஏரிகள், கால்வாய்கள் இது மூலம் தமிழர்களோட நீர் மேலாண்மை தெரிஞ்சுக்கலாம். இந்த பூம்புகார், மதுரை, காஞ்சி இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய நகரங்கள் இருந்திருக்கு. என்னென்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் இது போன்ற துறைமுகங்கள் இருக்குது. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டுருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்தது வந்து இந்த 3 சிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பாக்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. சோழ நாடு அப்படின்னா சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சாண்டர் உடைத்து. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழ நாடுங்கிறதுனா சோழ நாடு எங்கே இருக்குது? காவேரி கரையில் இருக்குது. தஞ்சாவூருங்கிறது சாப்பாடுக்கு ஃபேமஸ். அதாவது நெல் உற்பத்தி, நெற்களஞ்சின்னு சொல்கிறாங்க. நெல்லுங்கிறது சோறு உடைத்து, அதாவது சோறு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், சோறு உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஸோ சோழ நாடுங்கிறது சோறு உடைத்து. பாண்டிய நாடு, பாண்டியோட துறைமுகம் கொர்க்கைன்னு ஒரு பார்த்துருப்போம். கொர்க்கைங்கிறது முத்து குளித்தலுக்கு ஃபேமஸ். ஸோ முத்து அதிகமாக இருக்கும். அப்போ பாண்டிய நாடுங்கிறது முத்துடைத்து. சேரனா தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி ப்ளஸ் கேரளா வரும். கேரளான எனக்கு ஃபேமஸ்னால் யானைகள் அதிகமாக இருக்கும். அங்கே யானை தான் வேலம்னு சொல்கிறது. ஸோ வேலமுடைத்து, சேரநாடு வேலமுடைத்து. தொண்டை நாடுனா காஞ்சிபுரம் தெரியும். படித்தவங்க கல்விக்கு முக்கியத்துவம். அப்போ சான்றோர், படித்தவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. சான்றோர் உடைத்து. இது ஒரு பாக்ஸ் கொஷின், இது பார்த்துங்க. இது மட்டும் இல்லாமல் மேலே வந்து அந்த ஒவ்வொரு நாடுன்னு சொல்கிறாங்க, அது எங்கே இந்த ஏரியா கவர் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க.
சேரநாடுனா கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இந்த கேரளா பகுதி இதெல்லாம் வந்து சேரநாடுன்னு சொல்லுது. சோழ நாடுனா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து சோழ நாடு. பாண்டிய நாடுங்கிறது தெற்கு தமிழகம், அது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் வந்து பாண்டிய நாடு. தொண்டை நாடுங்கிறது வடக்கு தமிழகம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இதெல்லாம் வந்து தொண்டை நாடு. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தடவை வீடியோ பாருங்கள், புரியல இன்னொரு தடவை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் புக் எடுத்து படித்து பாருங்கள், புரியும். தேங்க்யூ.